is sponsored by BuyMode shopping app. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ மகளிருக்கான மாதந்தோறும் 1000 ருபீஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க இல்லையா. மாதந்தோறும் 1000 ரூபாய் அவங்களோட வங்கி கணக்கில் பதிவு ஏற்றுறாங்க, சரிங்களா. ஸோ இப்போ நிறைய பேர் அதுக்கு வந்து அப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு மறுபடியும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மகளிர் உரிமை தொகை பெறாதவர்கள் விண்ணப்பிக்க விரைவில் உரிய வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயிலான வீடியோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சேனல் புதுதாக வந்திருக்குன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை பெறாத தகுதி வாய்ந்த இல்லத்தரசிகள் விண்ணப்பிக்க உரிய வாய்ப்பு விரைவில் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க அமைச்சர் தங்கம் தென்னரசு. பேரவையில் வெள்ளிக்கிழமை வந்து மாநில அரசின் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்தார் சொல்லியிருக்காங்க. கட்டணம் இல்லாமல் மகளிர் பயணம் செய்யும் விடியல் பயணம் திட்டம் மகளிரிடையே பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது. இதனால் பேருந்து பயணம் செய்யும் பயணிகளின் எண்ணிக்கை 40%லிருந்து 65% உயர்ந்துள்ளது. தினமும் சராசரியாக 50 லட்சம் மகளிர் பேருந்துகள் இதுவரை 642 கோடி பயணங்களை மேற்கொண்டுள்ளனர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பேருந்தில் வந்து ஆண்கள் பயணிக்கிறத விட பெண்கள் தான் அதிகமாக பயணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்களால் சராசரியாக மாதம் ஒன்று ரூபாய் 888 சேமிக்க முடிகிறது. இந்த திட்டத்துக்கான மானிய தொகையாக 3600 கோடியாக ஒதுக்கப்பட்டுள்ளது. ஸோ நிறைய காசு ஒதுக்குறாங்க பெண்களுக்காக. அதனால நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த பேர் பொசிஷனில் இருந்தாலும் சரி, ஸோ மகளிர் வந்து ஒரு சில பேருக்கு கவர்மெண்ட் ஸ்கீம் சம்திங் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, உங்களுக்குலாம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு, அது என்னன்னு தெரியல. ஸோ நீங்கள் அது விசாரிச்சுக்கலாம், சரிங்களா. இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை பெறாதவர்கள் மறுபடியும் அவங்க அப்ளை பண்ணலாம். எங்கே அப்படின்னா அவங்களோட வில்லேஜில் விஓ ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே போனீங்கன்னா அதுக்கான ஃபார்ம் கொடுப்பாங்க. இல்லைனா அவங்கக்கிட்ட இதை பற்றின தகவல் நீங்கள் பெற்றுக்கலாம், சரிங்களா. இதனால் மாதமும் 1.15 கோடி லட்சம் வந்து குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரடியாக அவங்க வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. மாதம் 1.15 கோடி, சரிங்களா. ஸோ அதனால் மறுபடியும் மகளிர் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக மகளிர் சுய உதவிக்குழுக்கள் தற்போது 4.76 லட்சம் மகளிர் திட்ட உதவிக்குழுக்கள் இயங்கி வருகின்றது. சுய உதவிக்குழு இயக்கத்தில் இதுவரை இணைந்திராத மகளிர் மற்றும் விளிம்பு நிலை வாழ் குடும்ப உறுப்பினர்களை கொண்டு 10,000 புதிய உதவிக்குழுக்கள் வரும் நிதியாண்டில் உருவாக்கப்படும். மேலும் வரும் நிதியாண்டில் மகளிர் சுய உதவிகளுக்கு ரூபாய் 37,000 கோடி அளவுக்கு வங்கி கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து மகளிர் சுய உதவி குழுக்கள் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணுறதா, ஸோ அதனால் அதிகப்படுத்தி அதில் வந்து உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி பண்ணுவோம்னு நினைக்கிறேன். கடன் அதிகமாக கொடுப்பாங்க, அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வரும் நிதியாண்டில் 10,000 புதிய சுய உதவி குழுக்கள் ஏற்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்திக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காமல் உங்களோட வில்லேஜில் விஓ ஆஃபீஸில் இந்த மாதிரி மகளிர் உரிமை தொகைக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ம் வாங்கி குயிக்காக அப்ளை பண்ணுங்கள். மாதந்தோறும் 1000 ரூபாய் நீங்கள் பெற்றுக்கலாம் ஈஸியாக, சரிங்களா. கண்டிப்பாக இந்த வீடியோ தகவல் பிடிச்சிருந்தீங்கன்னா பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.